பாருங்க எப்படியெல்லாம் இருங்க எப்படியெல்லாம் ஊரை சுற்றி இருக்கிறான் பாருங்க. இவனை வச்சு நம்ம என்ன வண்டி எங்கே ஓட்டுறோம் ஏங்க? இந்த வண்டியை ஓட்டின போறீங்க எவ்வளோ பேச்சு நான் பார்க்குறது தெரியுமா? மொழி இன்னும் எவ்வளோ பேச்சு வாங்குது. ஒரு சோறுக்காக எவ்வளோ பேச்சுங்க. ஐயோ மனசு வலிக்குதுங்க. ஒரு நிமிஷம் நம்மளுக்கு நம்பி ஒரு 2 பேர் பின்னாடி வராங்க. சோறு போடுவோம்னான்னு வராங்க. பாருங்க இந்த சேர்க்கிறாங்க தோகுறாங்க பாருங்க. இது நம்பர் 1 பைத்தியம். சந்தியா அது நம்பர் 2 பைத்தியம். அந்த மாதிரி இருக்க போகுது. இப்போ திரும்பி அந்த ஹோட்டலை தேடி தான் நம்ம போகிறோம். மணி எப்படியும் ஒரு 12 மணி இருக்கும்லப்பா. இப்போது வீட்டிலேருந்தே 11:15 தான் கிளம்பணும். அப்படி இப்படி சுற்றி அண்ணா நகர் வந்து திருமூலையில் வந்து ஏதோ ஒரு மூலையில் வந்து நின்றுக்கிறோம். இப்போ பாருங்க எங்கே நான் உங்களுக்கு அப்படியே வாங்க நான் காட்டுறேன். நீங்கள் போங்க பாருங்க. ஒரு கடையாக கேஎஃப்சி நெக்ஸ்ட் அந்த தொண்டை கடை எங்களுக்கு தரல. எனக்கு சோறு முக்கியம்னு சொல்லி நம்பி இவன் வண்டியில் ஏறிட்டாங்க. ஆனால் சோறு போடுவாங்கன்னா மட்டும் தெரியல. இந்த பாருங்க யார் பெற்ற புள்ளியோ என்னை நம்பி வந்துக்குதுங்க. அது கூட 2 குட்டி குழந்தைங்கள வேற தூக்கின்னு வந்துக்கிறாங்க. இப்பதான் நான் புரிஞ்சிச்சு அந்த பாட்டு ரஞ்சித பாருங்க. நான் ஜூம்ல கொடுக்குறேன் பாருங்க இந்த கடையை. யோ சோறை துண்டுறதுக்கு கல்யாண வீட்டுக்கு கூட்டின்னு வர மாதிரியே கூட்டிட்டு வராங்க. மண்டை ஹெல்மெட். ஒரு 11 o'clock கிளம்பணும். இப்போ மணி நடி ஒரு 12 மணி இருக்குமா? 11:34 எப்படியும் ஆகிடும். ஒரு 2 ஆகிடும் வீட்டுக்கு போகிறதுக்கு. கண்டிப்பாக ஆகிடுவால முஸ்தி. பாருங்கள் நாங்கள் தேடி வந்த கடையை காட்டுறோம். அதே பாருங்கள் இவன் காட்டிக்கிறாங்க கடையில். எங்க ஷேர்பேட்லேருந்து எவ்வளோ தூரங்க? இல்லை பேக் வராது இல்லை வீடியோ கட் பண்ணிட்டு தான் அங்கே பார்த்தீங்களா கடையை பார்த்தீங்களா? எதாவது ஒரு ஜூம் செம்மையாக இதுப்பா. 24 hours ஆம்பா இது ஃபுல்லாகவே. ஆஹா இந்த சொம்பு தூக்கின்னு போயிடணும். பாருங்க பாவமாக நிற்கிறான் பாருங்க இந்த கையில். நான் தான் சொன்னேன்ல வழி அப்படி தான் இருக்குன்ட்டு. வாங்க இந்த ஃபுட்டு எங்களுக்கு தேடி நீங்கள் வந்து இந்த வீடியோவை பார்த்துட்டு வரணும். எங்களை மாரி நீங்களும் 20 மணி நேரமும் திரியணும். இப்போ தாங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும். எதுக்கு பிறந்திருக்கோம்? தின்றது தானே பிறந்திருக்கோம். பாருங்க ஃப்ரூட்டில் அவாய்ட் பண்ணிடுங்க. தின்னி மனசு. ஓ இதுதான் இன்ட்ரெஸ்டா? வாங்க எஸ் அதுதான் நானும் சொன்னேன். இல்லை இந்த சோறு வாயில் போகிற வரைக்கும் நம்ம தகராறாக இருக்கும். போங்க அரே வாங்க ஜாலியாக போ. கிளே பார்த்தீங்களா? வந்தாச்சுல. நான் அங்கே தானே சொல்றேன். இல்லை நானும் இங்கே தானே சொன்னேன். எதுக்கு என்ன லாஸ்ட்டில் போனேன்? இல்லை பட் அவங்க டஸ்ட்பின் இது பண்ணுறோம். டஸ்ட்பின்னுங்களா? டஸ்ட்பின்னு நல்லா இருக்கு. ஹாய் அந்த சைடு நீங்களே காட்டுங்க. வணக்கம். நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் போடல சோறு கோகனட் கறி சாப்பிட வந்திருக்கோம். நைகோட்டிக்காக வந்திருக்கோம்.
நல்லா சிரிக்கிறீங்க, நாங்கள் சம்பாதிச்சு சாப்பாடு காசெல்லாம் கறிக்கிறீங்க, கஷ்டப்பட்டு வேலைக்கு போகிறோம். எதுக்கு சம்பாதிக்கிறோம்? எங்களுக்கு கொடுக்காம அப்படி என்ன டெய்லி தோசை சப்பாத்தி தூக்கம் வர மாட்டேங்குது சார். நீங்க ரொம்ப போய் பேசுறீங்க சார். இது வந்து பார்த்தீங்கன்னா இனமா வந்தது இனம். அங்கே பாருங்க. No, second product. இல்லை, This one first product. Yeah. ஹாய் சொல்லுங்க. இவங்க கொஞ்சம் அப்படிதான், இவங்க வந்து அன்எக்ஸ்பெக்டட். எனக்கு எப்பவுமே இந்த குரங்கு சொல்லுவாங்க தவங்க குழந்தை ஒட்டிக்கிட்டே இருக்கும். இல்லை கொஞ்சம் எங்கேயும் பொலிச்சு உங்கள் அம்மா வீட்டு தனியாக போயிட்டு மோய் வருது. ஓகே, தண்ணி மட்டும் வச்சுட்டு போயிடுவாங்க. நீங்கள் எதாவது நேரில் சொல்ல விரும்புறீங்களா? போங்க 11 o'clock கிளம்புவாங்க. 11:30 இன்னைக்கு காலை வர தேடி மேலே எடுத்துன்னு வந்துட்டாங்க. கொங்கு நாட்டு சொல்லிட்டு என்னை கொள்றானுங்க. இன்னொருக்கு சோத்த கண்ணில் காட்டல, நான் ஆர்டர் மட்டும் பண்ணியிருக்காங்க. நாங்கள் எங்கெங்க சொல்லி அழுது பாருங்க. இன்னமும் மேலும் பாடி எடுத்து இன்னத்தையா பார்த்துட்டாங்க. வாங்கின பாடி எதுவுமே இல்லை. ஆம்பியன்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குது பாரு வெளியில். என்னம்மா சவுண்டு குத்தி குடி பார்ப்போம். இவன் குட்டான். தக்ஷ தான் குத்தா. தட்சா சவுண்டு குத்த என்ன சாப்பிடுவோம்? டைம் பார்த்தியா 11:46 ஆகுது. இந்த பனியே டைம்ல ப்ராட் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், அதுக்கப்புறம் வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். அடுத்தது இன்னும் வரும். ஃபர்ஸ்ட் டைம் என்னம்மா சாப்பிட போகிறோம்? சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட போகிறாங்க. சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். அந்த சைனீஸ்காரன் வீட்டுக்கிட்ட போயிடலாமா? நல்லா சமைச்சு போடுவாங்க. நான் சொல்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இருங்க, இப்போ தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஃபுட்டு வந்த மாதிரி திரும்பி வந்து கண்டினியூ பண்ணுவோம். வில் பி பேக். உட்காரு. பக்கத்து வீட்டில் போகலாமா? கறி தோசை சாப்பிடலாமா? ம், கறி தோசை. அது வந்து போய் வெளியே சாப்பிடுவோம். பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு ப்ராப்ளத்தினால வந்து ஹோட்டல் மாறிட்டோம். ஏன்னா வந்து நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் எதை கரெக்டாக சொல்லுங்கள்.
ஏமாத்திட்டாங்கங்க சோறு தாங்க இந்த கிளில கொடுக்குறாங்கங்க சோறு ஏமாத்திட்டாங்க எக்கில பில்லு மட்டும் அதிகமாக வந்தது. பட் வந்து டேஸ்ட் சரி. இது கொத்துக்காட்டா ஓகேயா சொல்ல போற அதான் நீ சொல்லு அண்ணா என்ன புரட்டல என்னன்னு பாரு